உன்னிடம் தந்தேன் என்னை ஏற்றிடுவாய் இறைவா. இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டேன் உனை போல் வாழ்ந்திடவா. என்னை உன்னிடம் தந்தேன் என்னை ஏற்றிடுவாய் இறைவா. கொடுப்பதில் இன்பம் காண்கின்றேன் கோடி சுகம் அதில் பெறுகின்றேன். கொடுப்பதில் இன்பம் காண்கின்றேன் கோடி சுகம் அதில் பெறுகின்றேன். உன்னிடத்தில் சரணடைந்தேன் இனி எல்லாமும் பெயராகும். உன்னிடத்தில் சரணடைந்தேன் இது எல்லாமும் கொடையாகும். என்னை ஏற்றிடுவாய் இறைவா. என்னை உன்னிடம் தந்தேன் என்னை ஏற்றிடுவாய் இறைவா. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நம்மளை முழுவதுமாக அவரிடத்துல ஒப்பு கொடுக்குற ஒரு நிமிஷமும் நம்ம லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய ஒரு அற்புதமும் நமக்கு நம்மளே உணர்ந்து வழி கொடுக்குற ஒரு விஷயங்கள் குட்டீஸ். ஏன்னா நம்ம எப்பயுமே கடவுளோட பிளெஸிங்ஸ்க்கு நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா தடையாக தான் இருப்போம். நமக்கு ஒரு பிளெஸிங்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னா அது கடவுளுக்கு தெரியும். அதே நேரத்தில் நமக்கு அதை கிடைக்க விடாமல் பண்ணணும் அப்படிங்கிற நம்மளுடைய நமக்கு எதிரினே சொல்லலாம். ஆனால் நம்ம அவனை கூட வச்சுட்டே சுற்றுவோம். சாத்தானுக்கும் தெரியும். அப்படி தானே குட்டீஸ்? அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு ஒரு பிளெஸிங்ஸ் கிடைக்கும்போது கண்டிப்பாக அதில் நிறைய போராட்டங்கள் பிரச்சனைகள் இல்லை ஏதோ ஒரு மனக்கசப்புகள் நம்ம இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம கடவுள் பக்கமாக செவி சாய்க்காமல் அதான் நம்ம கூடவே வச்சுட்டு சுற்றுவோமே. அவன் என்ன சொல்கிறான், சரி நீ விட்டுட்டு இதை விட்டு விலகி வா, நீ ஏன் இப்படியே இருக்கிற, நீ வெளியில் இந்த உலகத்தில் பாரு எவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கடவுள் பக்கம் நெருங்க விடாமல் இன்னும் அவனுக்கு என்ன விருப்பமோ அந்த உலகப்புறமான பாதையில் நம்ம என்ன பண்ண ட்ரை பண்ணுவான், நம்மளை இழுத்து கொண்டு போக ட்ரை பண்ணுவான் குட்டீஸ். ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன ஒன்றுனா, நம்ம ஒரு இடத்துல கஷ்டப்படுறோம், நம்ம ஒரு இடத்துல சோர்ந்து போகிறோம், நமக்கு ஒரு இடத்துல இருக்கவே முடியல அப்படின்னு ஒரு போராட்டம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நமக்கு ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதம் அந்த விஷயத்தில் வரப்போகுது. அப்போது அந்த சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணணும், கடவுளை மட்டுமே சார்ந்திருக்கணும். அதை தாண்டி இல்லை கடவுளை தாண்டி நம்ம இது பண்ணிக்கலாம் அது பண்ணிக்கலாம் இப்படி இருந்துக்கலான்னு ஏதாவது விஷயம் நம்ம காதுக்கு வந்தது அப்படின்னா நம்ம அந்த நமக்கு செவி கொடுக்காம அப்படி நம்ம செவி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது, அந்த நிறைவு நம்ம லைஃப்பில் இருக்காது. ஸோ நம்ம அந்த நேரத்தில் அதனால தான் சொல்கிறாங்க நம்ம எல்லா சூழ்நிலைகளுக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்லணும், எல்லா சூழ்நிலைகள்லையும் அவருக்கு நன்றி உள்ள பிள்ளைங்களா நம்ம இருக்கணுங்கிறதுக்கு காரணம் ஒரு சூழ்நிலை நமக்காக உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்னா அந்த சூழ்நிலையில் கடவுள் பல காரணங்கள் வச்சுருப்பாரு. கண்டிப்பாக நமக்காக நம்ம ஒன்று சூஸ் பண்ணுறதை காட்டிலும் கடவுள் ஒன்று சூஸ் பண்ணி கொடுத்துருக்கும் போது அது ரொம்பவே நிறைவானதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வேணும் குட்டீஸ். ஏன்னா நம்ம லைஃப்பில் எல்லா சூழ்நிலைக்கும் ஏன் நம்ம லைஃப்கே பேஸ்மெண்ட் யார், நம்ம ஏசப்பா தான். அவர் நம்மளுடைய உடன் இருக்கும்போது அவருடைய பலன் நம்மளோட இருக்கும்போது இந்த போராட்டங்களும் இந்த பிரச்சனைகளும் இந்த சூழ்நிலைகளும் நம்மளை என்ன பண்ணிட முடியும், நம்மளை எந்த சூழ்நிலைகளும் நம்ம ஒன்றுமே பண்ணிட முடியாது. அப்போது நம்ம அதுக்கு என்ன வச்சுருக்கணும், அவர் என் கூட தான் இருக்கிறாரு, அவருடைய உடனிருப்பில் தான் நான் இந்த லைஃபையே நான் ப்ரொசீட் பண்ணிகிட்ருக்கிறேங்கிற ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை நமக்கு வேணும். ஸோ இந்த நாள்லேயும் கூட அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு விஷயந்தான் நமக்கு அருமையான பாடல் முழுவதுமாக நம்ம தந்திருக்கிறோம். நான் என்னையே முழுவதும் அவங்ககிட்ட கொடுக்குறேன், எனக்குன்னு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லைன்னா கூட என்ன முழுவதுமாக நான் உங்களிடத்துல கொடுக்குறேன், நீங்கள் உங்களுக்கு சித்தத்தின்படியாக நீங்கள் என்னை எப்படி எடுத்து பயன்படுத்தணுமோ படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை முழுவதுமாக அவரிடத்துல சரண்டர் பண்ணணும் குட்டீஸ். நம்ம இடத்துல எல்லாருக்கும் உள்ள கேள்விதான், ஏன் எதுக்காக அப்படி என்ன அப்படின்னு நமக்கு கேட்குறது உண்டு அப்படி தானே. ஏன்னா நம்ம லைஃப்பில் நிறையா எஸ்களுக்கும் நிறைய நோஸ்க்கும் அவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. நமக்கு நம்ம லைஃப் மேலே ஒரு அதிகாரமே கிடையாது. ஏன்னா நம்மளை இந்த உலகத்தில் உருவாக்கின நாள்லேருந்து இந்த நொடி பொழுது வரையிலும்
வரையும் கண்ணும் கருத்துமா பாதுகாத்துருக்கிற ஏசப்பாவுக்கு தான் நம்ம மேலே முழு அதிகாரமும் இருக்குது. அதை தான் இன்றைக்கு 1 யோவான் 1:9 படியாம், நம்முடைய பாவங்களை நாம் இறைவனுக்கு அறிக்கையிட்டால் அவர் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பார். ஏனெனில் அவர் வாக்கு மாறாதவரும் நீதி உள்ளவருமா இருக்கிறார். இது ஒரு லென்த்தியான வசனமா இருந்தாலும் கூட இதில் இருக்கிற ஒரே விஷயம், நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், நமக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு, நமக்கு ஒரு சோர்வு வருது அப்படின்னா அதுக்கு ஒரே சொல்யூஷன் அவர் தாங்கிறத மறந்துட்டு நம்ம அந்த உலகப்புறமா ஓடக்கூடாது. அப்படி உலகப்புறமா ஓடணும் அப்படின்னா அந்த பிரச்சனை இன்னும் அதிகமாக தான் ஆகுமே ஒழிய அதில் எந்த ஒரு தீர்வும் கிடைக்காது. ஸோ அந்த பிரச்சனையின் நேரத்தில் நம்மளே தப்பு பண்ணியிருந்தா கூட, இல்லை யாரோ தப்பு பண்ணியிருந்தா கூட, இல்லை அந்த சூழ்நிலையில் என்ன டிசிஷன் எடுக்கணும்னு தெரியலனா கூட அவரோட கைகளில் நம்ம அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம்னா அவர் அதில் நம்ம தப்பு இருந்தால் நம்மளை மன்னிப்பார். இல்லை அந்த சூழ்நிலை எப்படி சுலபமாக கொண்டுட்டு வரணுங்கிறத அவர் நமக்கு சொல்லி கொடுப்பாரு. ஏன்னா அவர் தான் நம்ம லைஃப்பில் இருக்கிற அதிகாரத்துக்கு உரியவர். ஸோ நம்ம அவரை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, கிவ் அப் பண்ணிடக்கூடாது குட்டீஸ். ஸோ இந்த நாளில் இந்த விஷயங்களை நம்ம இருதயத்தில் எடுத்துக்குவோம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கு கிடைக்கிற பிளெஸ்ஸிங்ஸ்க்கு நம்மளே போய் தடையாக உள்ள விழுந்துடக்கூடாது. எப்பயும் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். அவர் காட்டுற பாதையில் நம்ம நடந்து போவோம். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, என்னை முழுவதுமாக உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இதை கேட்டுட்ருக்க ஒவ்வொருவரையும் முழுவதுமாக உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் எங்களோட இருக்கும்போது எங்கள் பாதையில் எவ்வளோ இடர்கள் வந்தாலும் கூட அதை நீங்கள் நிறைவான ஆசீர்வாதமாக எங்களுக்கு மாற்றி கொடுக்குறீங்கப்பா. உங்களுடைய சித்தத்தின்படியாக எங்களை நடத்துங்க. ஆமீன்.